தஞ்சாவூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் ரூரல் லோக்கல் பாடிஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. 694 நீர்நிலைகள் WRD கண்ட்ரோல்ல இருக்கு. 6600 கிலோமீட்டருக்கு மேல நீர்வழி பாதை சேனல்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை அங்கங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் வச்சு நம்ம பிக்கப் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்ற ஒரு முயற்சிக்காக தான் கிரேட் வாட்டர் பாடி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து நம்ம வந்து செய்யறோம். சோ அங்கங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை வச்சுட்டு இருக்கிற இந்த குப்பைகள் எல்லாம் அகற்றணும். சோ அதனோட ஸ்டார்டிங் பாயிண்டா பெரிய கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த படித்துறை, GA கெனாலுடைய படித்துறை, இங்க மக்கள் வந்து பக்தர்கள் இங்க குளிச்சுட்டு அவங்களுடைய துணிகள் மத்த இந்த அசுத்தமாக செய்யக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. சோ இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்தோடைய டாஸ்க் வந்து இங்கே டு சர்க்கிட் ஹவுஸ் வரைக்கும் நம்ம கிளீன் பண்ணணும் அப்படிங்கறது நோக்கம். இது ஒரு பக்கம் மேனுவலா நம்ம பண்ணாலுமே இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு அரசு மூலமாக வழங்கப்பட்ட அந்த 7 JCB எந்திரங்களும் இந்த வேலைக்காகவும் நம்ம பயன்படுத்துவோம். வேகமாக நம்மளால கிளீன் பண்ண முடியும். சோ அதிகமாக வாட்டர் சேனல்ஸ் இருக்கக்கூடிய நம்மளோட தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே கிளீனா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசோட வழிகாட்டுதலின் பேரில் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல பொதுமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வந்து என்னன்னா, இங்க வரும்போது தயவுசெய்து பிளாஸ்டிக் பொருட்கள் எதையும் பயன்படுத்த வேண்டாம். துணி அவங்க குளிச்சுட்டு அந்த துணி ஐதீகம் படி அதை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்து ஓரமா போட்டாங்க அப்படின்னா எங்களுடைய கார்பரேஷன் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் தூய்மை பணியாளர்கள் அதை நீக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். இல்லைன்னா நீங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம். அதை எடுக்கும் பொழுது வந்து எப்படி சகதியா இருக்கு, அது நம்மளோட ஒர்க்கர்ஸ் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் எங்களுடைய ரிக்வெஸ்ட். தஞ்சாவூர் மாநகராட்சி என்னோட கும்பகோணம் மாநகராட்சி அனைத்துமே கண்டிப்பாக ஸ்மார்ட் சிட்டியா குப்பைகள் இல்லாத ஒரு மாநகரமாக கண்டிப்பாக கூடிய விரைவில் உருவாகும் அப்படின்னு நம்புறோம். அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் இதெல்லாம் சேர்த்து எடுத்துருக்கோம்.